வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் உங்களோடு இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி. இன்றும் வழமை போல ஒரு முக்கியமான பிரமுகரோடு இணைந்து கொள்கிறோம். நூலகம் ஃபவுண்டேஷன். அந்நூலகம் ஃபவுண்டேஷனுடைய டைரக்டர்களில் ஒருவரான கோபிநாத் தில்லைநாதன் எங்களோடு இணைந்து கொள்கின்றார். வணக்கம் கோபி. வணக்கம். வணக்கம். நூலகத்துக்கு தனி ஒவ்வொரு நிறுவனங்கள்ல இருந்து வருகுது, நிதி வருகுது, ப்ரொஜெக்டா வருது. இப்ப இன்னொன்று சொல்லப்படுது, அண்மை காலமாக ஒரு விஷயம் கூடுதலாக பேசப்படுது. உங்களோட கவர்னன்ஸ் போர்ட்லயோ அல்லது ஏதோ ஒரு பொசிஷன்ல இருக்கிறார் குமார வடிவேல் குருபரன். இவர் அரசியல் ரீதியாக மிக தீவிரமாக செயல்பட்டு வார ஒருவர். அதே நேரம் அவர் சுவிஸ் அரசிட்ட அல்லது அரசு சார்பா நிறுவனத்திட்ட இருந்து அரசியல் தொடர்பு ஆன செயற்பாடுகளுக்கு நிதி பங்களிப்பை பெறுகிறார். அந்த பங்களிப்பு நூலகத்துக்கும் வர்றதாக சொல்லப்படுது. அது என்ன மாதிரி செயற்படுது? அது அந்த நிதி என்னென்றால் சில குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது. என்னென்றால் இப்ப தமிழ் தேசிய பரப்பில தமிழ் தேசியத்தை உச்சமாக தூக்கி பிடிச்சு கொண்டிருக்கிற ஒரு எக்ஸ்ட்ரீம் நேஷனலிசம் ஒன்று இருக்கு. அப்ப அவர்கள் இலங்கைக்குள்ள ஒரு ஐக்கிய இலங்கைக்குள்ளேயோ அல்லது ஐக்கிய ராஜ்ய இந்த கட்டமைப்புகளுக்குள்ள தீர்வு வரையலான்னு சொல்லினோம். ஆனால் இந்த நிதி பங்களிப்பு அதுக்காகத்தான் வருது என்ற ஒரு குற்றச்சாட்டு வருது. எனக்கு அது இதுல ஒரு கிளாரிட்டி இல்லை. அது என்ன நடக்கிறது இரண்டான இதை நீங்கள் கேள்வியா நீங்க அனுப்பினபடியா நான் என்னன்றதை போய் தேடி பார்க்கிறேன். இதுக்குரிய என்ன நிதி வந்தது, எவ்வளவு வந்தது, என்ன சேர்த்துடன் தரப்பட்டது என்ற விடயங்கள் அனைத்தும் நூலகம்.ஃபவுண்டேஷன்ல அப்டேட் ஆகிருக்கு. சில விஷயங்கள் இணைப்புகள் வேலை செய்யாம இருக்கு, அதுல அதையும் சரிப்படுத்துங்கன்னு சொல்லியிருக்கேன். இன்றைக்கு இப்ப சரிப்படுத்தி நினைக்கிறேன். குமரவேல் குருபரன் கடந்த காலத்துல நூலகம் கவர்னன்ஸ் போர்டுல இருந்து ஒரு ஆள். இப்ப கவர்னன்ஸ் போர்டுல இல்லை. அவருக்கு அந்த கவர்னன்ஸ்ல அவருடைய பங்களிப்புன்றது இப்ப ஏற்கனவே சொன்னதானே. அவர் ஒரு நாளைக்கு 11 லட்சத்துக்கு அதுக்குரிய ஃபண்டிங் வந்த இந்த ப்ராஜெக்டுக்கு. அது ப்ராஜெக்ட் ஃபண்டிங், மற்ற பொதுவான நிதியில அதுக்கு சம்பந்தம் இல்லாதபடியே அவர் கவர்னன்ஸ் போர்டுல வாரத்துக்கும் டிக் ஆக மாட்டார். அது கூட நம்ம அதுக்கு அவன் இது காசை கொடுத்து கவர்னன்ஸ் நீங்க பார்க்க கூடாது. ப்ராஜெக்ட் நிறைய பேர் செய்யணும். தங்களோட ப்ராஜெக்ட் கொண்டு போட்டு செய்து போயிடும். அவன் கேமரா மண்ணே முண்டு நீங்கள் வேணா ஒரு கேள்வி சமூகத்துல வரைக்குள்ள அதை எங்கள்கிட்ட கொண்டு வந்து சொல்றதும் அதுல விடையை எடுக்கிறதும் ஒரு நல்ல செயல்பாடு. நான் அதை பிள்ளையா கருது இல்லை. ஏன்னா சொல்றேன்னு சொன்னால் ஒரு ஆள் நிதியை கொடுத்துட்டு கவர்னன்ஸ் போர்டு அப்படியும் இல்லை. அவருக்கு ஒரு நோக்கம் ஒன்று இருக்கலாம், அது எங்களுக்கு என்னன்னு தெரியாது. அவருக்கு ஜெஃப்னா லோ அண்ட் பாலிசி என்ற ஒரு அமைப்பு ஒன்று செயற்படுத்துறார். அந்த அமைப்பு ஒரு ப்ராஜெக்டுக்கு நீங்க சொன்ன மாதிரி சுவிஸ் கவர்மெண்ட் என்ன தெரியாது ஒரு நிதியை பெற்றுக்கொள்ளுது. அந்த நிதி நூலகத்துக்கு வரவில்லை. அந்த நிதி அவருடைய குமாரமொழி குரு என்ற ஒரு செயற்திட்டத்துக்கு அவை ஒரு ப்ரொபோசல் ஒன்று போட்டு அதை செய்யணும். அந்த செயற்திட்டத்துல நாங்கள் ஒரு ஆர்கைவல் பார்ட்னரா போறோம். டிஜிட்டலைசேஷன் என்ற அந்த சைட் மட்டும் எங்கட இதுக்கு வருது. அதுக்கு நாங்க ஒரு பட்ஜெட் போறோம். நீங்கள் இத்தனை ஆவணம் தர போறீங்க, அதை ஸ்கேன் பண்றது, அதை அப்லோட் பண்றது, அதுக்குரிய டீடைல்ஸ் கொடுக்கறது, எங்களுக்கு ஒரு போர்ட்டல் கிரியேட் பண்றது, எங்களுக்கு அதுக்கு ஒரு கோஸ்ட் இருக்கு. இந்த இதுல நிறைய பேரோட வேலை செய்யறோம். அதை நாங்கள் சொல்றோம். தனியாக அவர் இல்ல. உதாரணத்துக்கு இது மட்டும் இல்ல, ஸ்லேவ் ரெஜிஸ்ட்ரி செய்யறோம். இப்ப உதாரணத்துக்கு நீங்கள் அந்த தமிழ் தேசியம் அந்த வேறு விஷயங்கள் அந்த என்ன சொல்றது குறிப்பிட்ட யாழ்மைய அதிகாரம் என்ற நரேட்டிவ் தான் குறிய அதுல பார்க்கப்படுது. இப்ப நீங்கள் மார்க் பல்ஃபோர்ட் ப்ராஜெக்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கிட்ட ப்ராஜெக்ட் ஸ்லேவ் குயின் என்ற மாதிரி சொல்லி ஜட்டா சொசைட்டியை ஸ்லேவ் ட்ரேட்ல கட்டப்பட்டது என்றுதான் அவர் தன்னுடைய அடுத்த ப்ராஜெக்ட். அவர் ஒரு கிரே போர்ட் மெம்பர். அவர் அந்த ஸ்லேவ் ரெஜிஸ்ட்ரி ப்ராஜெக்ட நூலகத்துக்குள்ள செய்யறார். அப்ப நீங்க சொல்லலாமா யாழ்ப்பாணம் சாதியத்தா கட்டப்பட்ட அல்லது அடிமை மொழியால் கட்டப்பட்ட அமைப்பு என்ற நூலகம் புறப்பட்ட அப்படி இல்லை. அப்ப அவர் எங்கட சமூகம் சார்ந்த ஒரு குறிப்பிட்ட வகை ஆவணங்களை ஸ்கேன் பண்ற ஒரு வேலையை அவட்ட ப்ராஜெக்ட் செய்யறார். அதுல ஸ்கேனிங் ஒர்க், ஆர்கைவல் ஒர்க் நாங்க செய்து கொடுக்குறோம். அதே மாதிரி தான் குமாரமடைய குருவன் 2 ப்ராஜெக்ட் செய்தாங்க. ஒன்று அந்த கேசஸ் பெற்ற ஒரு ப்ராஜெக்ட், 2வது ஹியூமன் ரைட்ஸ் அப்படி ஒரு கேஸ், எல்லாம் சட்டம். அந்த 2 ப்ராஜெக்டுக்குரிய சட்டம் சார்ந்த ஆவணங்களை நூலக நிறுவனம் ஒரு ஆர்கைவல் பார்ட்னர் அதுக்கு எங்களுக்கு 11,50,000 நிதி கிடைக்கப்பட்டது. நாங்க சுவிஸ்ல காசு வாங்கல. அதுக்கு நாங்கள் எம்பசிட்லாம் காசு வாங்கலன்னு சொல்ல இல்ல. 2011 US எம்பசி காசு இருக்குது. நீங்கள் நூலகம்.ஃபவுண்டேஷன் பெனிஃபிக்டர்ஸ் என்ற செக்ஷன் போய் பார்த்தால் பிரிட்டிஷ் லைப்ரரி எல்லாம் இருக்கு. அவை காசு கொடுத்தவ 2025 காசு வந்தது. நீங்க 2025 வரவு தந்த ஆக்மண்ட பேர்லையும் அந்த லிஸ்ட் இருக்குது. அவர ப்ராஜெக்டுக்கு 2 பேர் இருக்குது. நாங்க அந்த ப்ராஜெக்டுக்கு தனியாக நாங்கள் 2 போர்ட்டல் வச்சிருக்கிறோம். எங்களோட நூலகம்.org இருந்து போய் பார்க்கலாம். அதே மாதிரி அந்த ப்ராஜெக்டுக்குரிய அவர் பொதுவா 2 ப்ராஜெக்டையும் கொடுத்த அந்த ரிப்போர்ட்டை தான் நாங்க தனியாக ரிப்போர்ட் ஒன்று சப்மிட் பண்ணவும் இல்லை. எங்களுடைய வேலை ஆர்கைவல் பார்ட்னர் எங்களுடைய வேலை செய்து கொடுத்தது. ஒவ்வொரு ஆர்கைவல் சார்ந்த செயற்பாட்டுக்கு பின்னால ஆவணப்படுத்தல்ன்றது அரசியல் செயற்பாடு. அரசியல் இல்லாம ஆவணப்படுத்தல். ஆனா நாங்க என்னத்தை எங்கட சமூகங்கள் சார்ந்து வர்ற எல்லா வகையான ஆவணங்களையும் கொண்டு வந்து சேர்க்கிறதான் விரும்புறோம். அது ஸ்லேவ் ரெஜிஸ்ட்ரியா இருந்தா என்ன, லீகல் டாக்குமெண்ட்ஸா இருந்தா என்ன, அதான் அந்த ப்ராஜெக்ட். அதுல எந்த விதமான அரசியல்
அபிலாசைகளுக்கும் நூலகத்துக்கும் சம்பந்தம் இல்லை. உறுதியாக நான் உண்மையிலேயே அதை ஒரு ஓப்பன் மைண்டடா செய்யறேன். அது நீங்கள் இவ்வளவு ஓப்பனா இருக்கிறதையும் நாங்கள் வரவே இந்த கேள்வியே வருது என்றால், சசிவன் மீண்டும் ஒரு கிளப் ஹவுஸ் உரையாடல தான் சொல்லியிருந்தார், இங்க நடக்கக்கூடிய இந்த இலக்கிய சந்திப்பு வந்து புலனாய்வு பிரிவால் நடத்தப்படுது என்றால் அவர் ஃபர்ஸ்ட் டிகிரி செகண்ட் டிகிரி அப்படி வந்து இப்படித்தான் இது கட்டமைக்கப்படுகிறது என்றால், ஒரு ஆர்கனைசேஷன் இந்த ஹையஸ்ட் பொசிஷன்ல இருக்கிற ஒரு நபர் இவ்வாறான குற்றச்சாட்டுகள் வைக்கல. அப்ப ஒரு கேள்வி எழும்புது தானே, உங்களோட ஆர்கனைசேஷன் வேற நாடுகள்ல இருந்து காசு எடுக்க இல்லையா, என்ஜிஓ அரசாங்கங்கள்ல இருந்து காசு எடுக்க இல்லையா, அப்ப நாங்கள் இந்த ஆர்கனைசேஷனை இப்படியா நாங்கள் பாக்குறது? இந்த நரோ மைண்டட் இருக்கு தானே, நரோ மைண்ட், இது ஒரு பிரச்சனை. அதுவும் ஒரு டிரெக்டர்கிட்ட இருந்து வாரது ஒரு சிக்கலா இருக்கு. எனக்கு இந்த ஒரு யாரில் போயிட்டு சரியான தெரியலையான. ஆனால் நீங்கள் இலக்கிய சந்திப்பு சசிவரன் சொன்னபடியால் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆவணப்படுத்தல் அரசியல் சசிவரன் ஆவணப்படுத்தல் சார்ந்து 700 நல்ல கட்டுரை ஆவணப்படுத்தல் அரசியல்ன்றது. அந்த கட்டுரை சமர்ப்பிக்கப்பட்டதே ஒரு இலக்கிய சந்திப்புல தான் 2010. அதான் எனக்கு ஏன் இவ்வாறான ஒரு முரண்பாடான கருத்துக்களை இதை நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும். என்ன இல்ல, அவர் ஒரு டிரெக்டரா இருக்கிறபடியா நான் என்ன கேட்கிறேன், அப்படி என்ன நாங்கள் ஒரு சசிவனுடைய இந்த செயற்பாடுகள் பற்றி ஒரு விஷயத்தை நாங்கள் எழுதி அனுப்புறோம், நீங்கள் உங்களோட கவர்னர்ஸ் மீட்டிங்ல இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணி எங்களுக்கு ஒரு பதில் தருவோம், அனுப்புக்கோண்ணே. நாங்கள் இப்படி ஒரு கம்ப்ளைண்டா வந்து அதுக்குரிய ஒரு பதில் என்ற ஒரு விஷயம் இது வரைக்கும் செய்ததில்லை. அதுக்கான அனுப்பினா உங்களுக்கு தெரியுதானே சசிவன் பொசிஷன் நூலகம் பவுண்டேஷன்ல ஒரு முக்கியமான பொசிஷன். இப்ப நூலகத்தின் எப்படி கோபிநாத்தை வச்சு நாங்கள் நூலகத்தை பார்க்கணுமோ, அதே மாதிரி சேரனை வச்சு நூலகத்தை பார்க்கணுமோ, அல்லது மீராபாரதியை வச்சு நூலகத்தை பார்க்கிறோமோ, அதிலும் பார்க்க மேல சசிவனை வச்சு நூலகத்தை பார்க்கிற தன்மை ஒன்று இருக்குது. அப்ப அதற்கு அந்த பொறுப்பு இருக்கணும், பொறுப்பான இடங்கள்ல இருக்கிறவை பொறுப்பான மனிதர்களா இருக்கணும்ன்றது மிக முக்கியமானது. சரி, நிச்சயமா. சரி, மன்னிக்கணும் இது என்றால் அவர் அதுல இன்னொன்று சொல்லியிருக்கிறார், கட்சுரா வந்து கனடாவில் பேஸ் பண்ணி இருக்கிறார். அவர் $100 எனக்கு தெரியாது எவ்வளவு கண்ட்ரிபியூட் பண்ண, $100 கண்ட்ரிபியூட் பண்ணினா பரதேசி என்று அவர் அதுல சொல்றார். தான் 8 வருஷமா நூலகத்தை தாங்கினா 1.5 கோடி சம்பளம் 50,000 ஆளுக்கு கொடுக்குறேன்னு. இந்த கிளைம் எனக்கு தெரியல, அவர் ஒரு போதைக்கு அடிமையான நிலையில சொன்னாரா அல்லது எப்படி வெளிப்படுத்தினாரான்னு தெரியல. இப்ப அண்மைய அவற்ற உரையாடல்ல நீங்கள் பார்த்திருப்பீங்க. அவர் கிளைம் பண்றார் தான் நூலகத்தின் அந்த உரையாடல்ல அவர் கிளைம் பண்றார் தான் நூலகத்தினுடைய ஒரு முக்கியமான ஆள் 1.5 கோடி. கிளைம் பண்றேன்னு சொல்லிக்கலாம். ஒண்ணு சொல்லணும், நூலகம் வந்து ஒரு தன்னார்வ கூட்டுழைப்பு சொல்லி 2005 எழுதுவாங்க 2006-7 வரைக்குள்ள வந்து அதை வந்து ஒரு நிறுவனமாக்கி தொடர்ச்சித்தன்மையை பேணி ஒரு நிறுவனமாக செயற்படுத்தணும் என்றதுல வந்து சசிவன் பங்கு மிக முக்கியமானது. குறைக்க கூடாதுன்னு சொல்றேன். இல்ல உண்மை. நான் நிச்சயமா, அதாவது இந்த அருளர்னு சொல்லி இந்த பக்கத்துல இருந்து $1000 கொடுத்தவர் அந்த நேரம் 2009ஆம் ஆண்டு நினைக்கிறேன். இப்பயும் அந்த நீங்கள் நூலகத்துல ரெஜிஸ்டர் இதுல இருக்கு. 1000 இல்ல, ஒரு எழுத்தாளர் வந்து $500 கொடுத்துட்டு போனவா. எந்த பங்களிப்பும் ரூபாய், நான் டாலர் கூட சொல்ல இல்ல, எந்த பங்களிப்பும் பங்களிப்பு தான், எந்த நூலும் பங்களிப்பு தான். ஒரு புத்தகம் நல்ல புத்தகமா கூட சின்ன புத்தகம் 100 பக்கம் 1000 பக்கமான்றது கூட இல்ல. ஒவ்வொரு நூலும் ஒவ்வொரு ரூபாயும் ஒவ்வொரு சதமும் பங்களிப்பு தான். அதுல இந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏனென்றால் சமூகத்தின் ஆவணங்களை வாங்கி சமூகத்தின் நிதியை பெற்று சமூகத்துக்கான செய்த ப்ராஜெக்ட் தான் நூலகம். எங்கட பங்குன்றது ஒரு கார்டியன்ஷிப் தான். நாங்க ஒண்ணு உருவாக்கி கொடுக்கல, அது உருவாக்கி கொடுக்குற வேறு இடங்கள் இருக்கு. நூலகம் வந்து ஒரு கார்டியன்ஷிப் தான். அதுல வந்து சின்ன பங்களிப்பு பெரிய பங்களிப்பு வந்து பார்க்கல, அதெல்லாம் பங்களிப்பு தான். அதுல பொறுப்பு திருப்பி சொல்லி கொண்டு வரணும். அதாவது பொறுப்புகள், அந்த கவனம் போடு, அந்த விஷயங்களுக்கு வந்து ஒரு பங்களிப்பாளர் ஒரு மேலகளை வரலாம் என்றதுக்கு அப்பால பங்களிப்பு வந்து பெரிய பங்களிப்பு இல்லை. பொறுப்பா கொடுக்கறதா கொடுக்கலன்றதுக்கு சில நேரம் அளவுகளை வச்சிருக்கோம். ஆனால் பங்களிப்பின் அளவு வந்து பெரிது அல்ல. அதுதான் என்னுடைய நான் எதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதான் சொன்ன அவுட் ஆஃப் கண்டெக்ஸ்ட் என்ன உரையாடல என்னதுக்கு வேண்டி காய்ச்சணும்ன்றதெல்லாம் எனக்கு தெரியல. அதனுடைய நான் கூட சசிவனை பற்றி உரையாட நான் விரும்பவும் இல்லை. ஆனா வைக்கிறே சொன்ன மாதிரி தனிப்பட்ட தாக்குதல் உருவ கேள்விகள் போன்ற பிள்ளைன்னா அவங்களுக்கு முதலே வெளிப்படையா சொன்னான். இதுல கொண்டும் இது இல்லை. அவர் சில அவர் இதை இதை பார்த்துட்டு அவர் நண்பர் இருந்த கூட நண்பராக இருந்துட்டு இதற்கா வேண்டி ஆதரவாக கதைக்காம அப்படி இல்லை. நாங்கள் நண்பர் எதிரி என்று நாங்கள் அணுகலாம். நாங்கள் ஒரு ஆவணப்படுத்தல் செயற்பாட்டில் கட்டுப்படைக்குள்ள வந்து எது சரி எது பிள்ளை என்றுதான் அந்த காலத்தின் விளிமியல்களுக்கு ஏற்படத்தான் செய்யலாம். சில 100 ஆண்டுக்கு முன்னுக்கு சரியா இருக்கிற விஷயம் இன்றைய பிள்ளைன்னா இப்பதான் இன்றைக்கு சூழல் நாங்கள் சரியா நினைக்கிற விஷயம் 100 ஆண்டுக்கு இன்னும் பிள்ளையாம இருக்கலாம். ஒரு கூட்டு பொறுப்பும் இருக்குதானே இதுகளுக்கு. ஒன்று தனிப்பட்ட பொறுப்பு. அவர் தவறு விட்டு இருந்தாலும் அதுக்கு ஒரு கூட்டு பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறத நீங்கள் எல்லாருமே சேர்ந்து இயங்குவீங்க. இல்ல, நிச்சயமா நான் சொன்ன மாதிரி கவர்னன்ஸ் போர்ட்ல இப்படி நீங்க செய்ய முடியாத ஒரு கண்டனம் பதிவு செய்யப்பட்டதா அவங்களுக்கு சொன்னாங்கன்னா
அது கூட்டு பொறுப்பின் வெளிப்பாடு தான். நீங்கள் இதை கேட்க முதலே ஒரு கண்டனம் ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது வந்து நான் சொன்னேன், அது ஒரு கண்டனமாக அது ஏற்கனவே நீங்கள் உங்களோட வீடியோக்கள் வர முதலோ நீங்கள் என்ன தொடர்பு கொள்ள முதலேயே அந்த கண்டனம் பதிவு செய்யப்பட்டதுன்றதை நான் உங்களுக்கு குறிப்பிட விரும்புகிறேன். அதாவது எங்களுக்கு உலகத்துல என்ன நடக்கும்னு தெரியாம காது மூடிக்கொண்டு இருக்கல நாங்க. ஏன்னா இதுகள் நிறுத்தப்படணும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா இப்ப நான் இதை பாக்குறதுக்கு இன்னொரு கோணத்திலையும் பாப்பினும் சிலவில் தேசம் ஜெயபாலன் வந்து தேவையில்லாம நூலகத்தை தாக்குறாரு. இப்ப எங்களுக்கு அது இல்லை. எங்களுக்கு தேவை நூலகம் வந்து இந்த சில்லறத்தனமான விஷயங்கள்ல இருந்து மேலெழும்போடும். ஏன்னா நூலகம் வந்து நான் வெளியிட்ட அத்தனை பத்திரிகைகள்ல ஒரு கொப்பியும் என்னட்ட இல்லை. ஆனா நூலகத்துல இருக்கு அத்தனை கொப்பிகளும். தேசம் சஞ்சிகை இருக்கு, லண்டன் குரல் இருக்குது, அடுத்தது லண்டன் உதயன் இருக்குது. என்னுடைய புத்தகத்தை நான் கொடுக்கல நினைக்கிறேன். ஆனால் அப்படியே இல்லை, மற்றது நாங்கள் எடிட் பண்ண செல்வராஜாவுடைய நினைக்கிறேன் யாழ்ப்பாண பல்கலைக்கழக நூலகத்தினுடைய எரிவு இவ்வாறான நாங்கள் வெளியிட்ட நிறைய புத்தகங்கள் என்னுடைய பதிவில் இருக்கு. அது எந்த கையில இல்லை. ஸோ இது ஒரு நீங்க செய்யறது ஒரு பெரிய சேவை. விமர்சனங்கள் இருந்தாலும் அதுகளுக்கு அப்பால நீங்க செய்யறது பெரிய சேவை. ஆனால் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு அதாவது இன்னும் சொன்ன இவ்வளவு சிறப்பா செய்யற நீங்க இப்படி கதைக்கலாமா உங்களோட ஆதங்கம் வந்து மிகவும் சரியானதானே. வேண்டாம் இப்ப இப்படி பாருங்க, நம்ம சசிவன் எனக்கும் தான் தெரியும். நானும் கடந்த காலங்களில் சில விஷயங்கள் இப்படி சில இப்படியான உரையாடல் இல்லை, பட் கொஞ்சம் முக்குவத்தை காட்டி உரையாடல சில விஷயங்கள் மற்றக்களை பாதிச்சுப்பட்ட அதுல இழப்பு என்னன்னு சொன்னா அதுக்கு பிறகு நாளைக்கு பேர் பங்களிக்க முடியும். அப்ப அது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு ஆண்ட குறைன்றதுக்கு அப்பால அந்த நிறுவனத்தை பாதிக்கும். பட்டது இப்ப சசிவன் போன்ற அதாவது ஒரு ஃப்ரம் ஸ்கிராச் ஒரு எந்த விதமான பின்னணியும் இல்லாம ஒரு அடிப்படையில இருந்து ஒரு நிறுவனத்தை கட்டி எழுப்பி இவ்வளவு தூரம் கொண்டக்கூடிய ஒரு ஆழம் உள்ள ஒரு ஆள், அது இப்ப 40கள் இருக்கிற ஒரு ஆள் இன்னொரு 10-20 ஆண்டுகளை சாதிக்கக்கூடிய விஷயங்கள் பல மடங்கு இருக்கும். அவர் இப்படியான விஷயங்கள்ல கீழே தன்னை இறக்கக்கூடாதுன்றது வந்து மிகவும் ஒரு கரிசியான விஷயம். அதுல நீங்கள் வந்து இப்ப நீங்கள் எப்படி தேசத்தை நீங்கள் அதை பதிவு மிக்க நன்றி. தேசத்தை லண்டன் குரலை அந்த விஷயங்கள் ஆவணங்கள் எல்லாம் தேடி கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றதை நீங்கள் இந்த இடத்துல சொன்னதுக்கு நன்றி. அது ஒரு சாதனை தான். அடுத்தது இன்னொன்று என்னன்னா, எங்களோட சமூகம் வந்து அரசியல் ரீதியாக ஒரு மிக மோசமான யுத்தத்துக்குள்ளால வந்தது. அப்ப அந்த சமூகத்துல வந்து பல்வேறு அரசியல் பின்புலம் கொண்டவர்கள், கருத்தியல் கொண்டவர்கள் இருக்கிறார்கள். இது ஒரு பன்மைத்துவ சமூகம். தமிழ் சமூகம் என்றது ஒரு பன்மைத்துவ சமூகம். அது அரசியல் ரீதியாகவும் பன்மைத்துவமானது. ஆனால் இந்த பன்மைத்துவத்தை பாதிக்கிற வகையில மீண்டும் சசிவன் வெளியிட்டிருக்கிற இந்த ஒட்டு குழுக்கள், ஒட்டுண்ணி குழுக்கள், ஒத்தோடிகள், இது வந்து டிக்டாக்ல ஒரு சாதாரண ஒரு நபர் சொல்றதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதை பற்றி நாங்கள் கணக்கிலையும் எடுக்க போறோம். ஆனால் இந்த நிறுவனத்தினுடைய ஒரு பிரதிநிதியாக இருக்கிறவ என்னால் அதுல வந்து நீங்கள் உங்களோட விழுமியங்களை மிக இறுக்கமாக சொல்லணும். இதுல இன்னொரு பக்கத்தையும் நீங்க பாருங்க, அவருடைய சொல்லன்றது உண்டு, நீங்க செயலையும் பார்க்கணும். இப்ப நீங்க தேசம் போன்ற விடயங்கள் தீர்க்கப்பட்டது தனியாக சசிவன் மட்டும் காரணம் இல்லை. சொன்னா கோவிக்கிறதுக்கு மக்கள் இருக்கு. அதாவது எங்களுடைய சமூக நிலைமை 2007ஆம் ஆண்டு முருந்தப்பனை வந்து சேர்க்கப்படுது நூலாத்துல 1000வது புத்தகம். அப்ப வந்து முருந்தப்பனை 2002 உங்களுக்கு தெரியும் விடுதலை புலிகள் வந்து உச்சத்தில் இருந்த காலம். அப்ப வந்து அது ஒரு மாற்றுக்குரல். அது 1000வது புத்தகமா சேர்க்கிறதுல ஒரு சிம்போலிக்கான ஒரு குறியீடு இருக்கு. இது எந்த விஷயங்கள் கவனப்படுத்தப்படாமல் இருக்கோ அதை கவனப்படுத்துற துணிச்சலோட தான் நூலகம் செயற்பட்டது. அதே போல இடதுசாரி விஷயங்கள் செம்பதாக போன்ற விடயங்கள் புரொஃபசர் சிவசேகரத்திட்ட இருந்து ஒரு தொகையான ஆவணங்கள் சேகரிக்கப்பட்டு போடப்பட்டது. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் பிரான்ஸ் தூண்டில இருந்து அம்மால இருந்து பல்வேறு மாற்று கருத்துக்களாக வந்து ஒரு இடத்துல வந்து அவ்வளவு பத்திரிகைகளும் வந்து ஆவணப்படுத்தப்பட்டது. இதெல்லாம் செய்தது சசிவன் பதிவு செய்யறோம். கருத்துக்கள், மாற்று குரல்கள் அந்த நேரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா இன்றைக்கு வந்து மாறி இன்றைக்கு எது மாற்று கருத்து தெரியாம என்ன சொல்றது அதிகாரம் வந்து மாறிட்டு எல்லாம் இன்றைக்கு அது வேற மாதிரி வருது. அந்த காலத்துல சிக்கலான காலத்துல ஒரு தொகையான விடயங்கள் செய்திருக்கிறார்ன்றது நான் இதுல கவனப்படுத்த விரும்புறேன். ஏனென்றால் அவர் என்ன சொன்னார்ன்றதை விட அவர் செயல் என்றது வந்து அப்படியா இல்லை என்றது நான் இல்ல. நீங்கள் பாருங்க, இப்ப நான் ஆரம்பத்துல புத்தகங்கள் சேர்த்தெல்லாம் பாத்தீங்கன்னா கூட இலக்கியங்கள், கவிதைகள் கூட இருக்கும், அல்லது ஒவ்வொரு ஆய்வுகள் சார்ந்த விஷயங்கள் வரும். ஆனால் நான் வந்து இந்த மாற்று கருத்துக்கள், மாற்று சஞ்சிகைகள், ஒவ்வொரு பார்வைகள், பிரிவுகள் தனியாக நான் வந்து மாற்றென்றால் ஒரு தரப்பை சொல்ல எல்லா தரப்பும் அதுல வரும். அதுல வந்து ஒரு பன்மைத்துவம் பேணப்பட்டது. அதை சசிவன் வந்து ஒரு மிக ஒரு இதா முன்னெடுத்தவர். அதாவது எங்க சமூகத்துல பிடிப்பாருங்க, நீங்க அதுல தினவரசும் இருக்கும், இருக்கும், இளமரசும் இருக்கும், லண்டன் குரலும் இருக்கும், உதயமும் இருக்கும் ஆஸ்திரேலியால இருந்து. அன்னைய 2 உரையாடல்கள்ல அவர் அந்த பன்மைத்துவத்தை விட்டுட்டாரோ என்ற அளவுக்கு தான் அவருடைய அவர் அவருடைய தனிப்பட்ட முறையில அவருடைய கருத்தை
அவர் என்ன சொன்னார்ன்றது அப்பளம் இருக்க, நூலகத்தில் அவருடைய செயற்பாடு கூட வந்து அவர் வந்து டைவர்சிட்டி எப்பயுமே இதுல வந்து ஸ்டாலின் ஞானம் நான் நினைக்கிறேன் தமிழ்ல மக்கள் விடுதலை புலிகளுடைய ஆலோசகர் அவர் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தார். இவருக்கு இடையில நடந்த அந்த அவரைத்தான் இவர் தாக்கி இருக்கிறார். அவர் சொல்லியிருந்தார் தங்களுடைய பிள்ளையானுடைய ஒரு முதலமைச்சராக இருந்தவர் அவர் வெளியிட்ட ஒரு நூல் வேட்கை என்று அதை நீங்கள் நூலகத்துல பதிவு செய்ய இல்லை என்று, அது அதே போல மட்டக்களப்பை சார்ந்த பல நூல்கள் பதிவு செய்யப்படையில்லை என்று ஒரு குற்றச்சாட்டை வச்சிருந்தேன். அப்ப நான் அவர்கிட்ட கேட்ட கேள்வி ஞானத்தை அந்த கேள்வியை நான் கேட்டேன், நீங்கள் அதை கொடுத்து அவர்கள் போடாம விட்டார்களா? அதுல வெளிப்படையா சொன்னா தாங்கள் கொடுக்கல, ஆனா அவ எல்லா இடத்துலயும் இருந்து பார பதிவுகளை போடுறவ எங்களுடைய பதிவுகளை போடையில பிள்ளையான் படிக்கல இல்லையா? இந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் சொல்ல கஷ்டமா இருக்குமே உங்களுக்கு இல்ல அதுல ஆவணங்கள் வந்து சில நேரம் எங்களுக்கு வந்து கிடைக்கிறது பின்றது போன்ற விஷயங்கள் இருக்கு. ஏற்கனவே நாங்க சொல்ற மாதிரி இப்ப செல்வராஜர் பதிஞ்சிருக்கிறார் 20,000 ஆவணங்களை வந்து அதுல 10,000 கூட நாங்க இன்னும் எடுத்து முடிக்கல. அதிலும் நாங்க சிறுவலை பழைய புத்தகம் புதிய புத்தகம் வந்தா பிள்ளையாண்ட வீட்க புது புத்தகம் பண்றதா பழைய புத்தகம் வந்தா பழைய புத்தகம் கூட செய்யறேன். எனக்கு ஞாபகத்துல நான் உடனே பார்க்க முடியல, எந்த ஞாபகத்துல வேட்க இருக்குது. எனக்கு ஞாபகம் நான் MS ஸ்டாலினுக்கு நான் தனிப்பட்ட முறையில ஒரு மெசேஜ் கொண்டு போட்டு இது ஒரு புத்தகம் எடுத்து நூலகத்துக்கு கொடுத்தா ஒரு ஞாபகம் இருக்கு எனக்கு. ஒரு விஷயத்த உறுதியா சொல்றேன், நூலகம் வந்து யாழ்ப்பாணத்திலையும் மட்டக்களப்பிலையும் மட்டும் கொஞ்சம் மலையகத்திலையும் கொஞ்சம் காலங்கள் அது விடுபடும் பல பெரும் இருந்ததால அந்த சூழல்ல அங்க கிடைக்கிற ஆவணங்கள் கூட பதிவு செய்யப்பட்டதுன்றது உண்மையா இருந்தாலும் அதை எப்பயுமே ஒரு டைவர்ஸாக இன்க்ளூசிவா கொண்டதுக்காக வேண்டிய பெண்கள் ஆவணம் என்று தனிச்சே திட்டம், முஸ்லிம் ஆவணம் என்று தனிச்சே திட்டம், மலைய ஆவணம் என்று தனிச்சே திட்டம் இப்பயும் ரன் பண்ணி கொண்டிருக்கிறோம். அப்ப அதுல வந்து எந்த விடயங்கள் நூலகத்துல இல்லை என்று யாரு கருதினாலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் யாரு கருதினாலும் அது இலங்கையின் தமிழ் சமூகங்கள் சம்பந்தமான ஆவணங்களாக இருந்தால் மொழி சார்ந்து சொல்றோம்னா அந்த ஆவணங்கள் ஆக இருந்தால் அவர்கள் அதுக்குரிய அனுமதியோடு வழங்கினால் அந்த ஆவணங்கள் சர்வ நிச்சயமாக நூலகத்தில் இணைக்கப்படும். எந்த விதமான தணிக்கைக்கும் இடமில்லை. உறுதியாக நான் அதை சொல்லலாம். சரிதானே? அன்லஸ் ஒரு அரசியல் மிகவும் ஒரு என்ன சொல்ற அரசியல் ரீதியாக யோசிக்க வேண்டி வரும். ஒரு ஸ்டாஃப் பயப்பட்டால் அது யோசிக்க வேண்டி வரும். அப்படிலாம் உண்மையா மிக அருது. இப்ப அப்படிலாம் பாரதில்லை. நிச்சயமா அமைச்சர் இருக்கலாம், நீங்களா இருக்கலாம், யார் என்றாலும் உங்களுக்கு நீங்க சொன்னதா முதலே நீங்கள் உங்களோட ஒவ்வொரு ஆவணம் இருக்கப்பட்டது. இப்ப உங்களோட கருத்துக்களை என்ன நிறைய சர்ச்சையான கருத்துக்களா இருக்கு. அதெல்லாம் பாக்குறேன். தந்தால் ஆவணப்படுத்தப்படும். நான் அதை உறுதியாகவே சொல்றேன். மற்றது நீங்கள் இதுல செல்வராஜா பற்றி குறிப்பிட்டிருந்தீர்கள். உங்களுக்கும் மிக நெருக்கமானவர், எனக்கும் மிக நெருக்கம். அவரை நாங்கள் இந்த நூலகத்துக்குள்ள கொண்டு வரத்துக்கு நான் கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு முதல் சில முயற்சிகளையும் எடுத்திருந்தேன். அது சாத்தியப்படையில்லை. இப்ப என்னுடைய கருத்து என்னென்றால் வளங்கள் கொண்டு வரவர் வலு முக்கியம் என்றதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் நூலகவியல் ஆவணப்படுத்தல் என்று சொன்னால் செல்வராஜாவை தவிர வேறொருவரை ஈழத்து தமிழ் சூழல்ல எனக்கு தெரியல. அவர் நூலகத்துல இல்லை என்றது நான் நினைக்கிறேன் அது நூலகத்துக்கு ஒரு பெரிய இழப்பு. நீங்கள் சொல்ற இந்த வீடு இந்த காணி அல்லது இதுகள் செய்யறதுக்கான விஷயத்தை கூட அவ்வாறான ஒரு நபர் இருந்திருந்தால் சாத்தியமாக்கி இருக்க முடியும் என்று நான் நினைக்கிறேன். அதையே இல்லாமல் போனது. ஒரு விடயத்தை சொல்றேன், நீங்கள் செல்வராஜா நூலகத்தில் இல்லை என்று நினைக்கிறதே தவறு. நான் அவர்கிட்ட முதலாக நான் யாருன்னு தெரியாத காலத்துல 2006ஆம் ஆண்டு அவரோட உரையாடுறேன். அவர் இந்து கலாச்சார அமைச்சர் 2006 2 ஒரு காலம் இந்து கலாச்சார அமைச்சுல அந்த நூலகத்துல வந்து நூல் திட்டத்துக்கான தகவல்கள் சேகரிச்சு கொண்டு இருக்கிறார். அப்ப அவரோட நேர கதைக்கல எடுத்து அவர் ஓட்டோக்கார் போட விட்டுட்டு போயிட்டாருன்னு ஓட்டோக்கார் காய்ச்சார். பிறகு அவர் போடப்படுத்தி வர்றார். ஈடனாக எங்களை கனெக்ட் பண்ணி வர்றார் 2006. அப்ப அவருடைய நூல் திட்டம் 1, 2, 3 அன்னைக்கு நின்றுட்ட ஒரு வேர்ட் ஃபைல், பழைய ஃபைலா வருது. அந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் நூல் திட்டத்தை வந்து ஒரு ரெஃபரன்ஸை நான் பாவிச்சு வரேன். இது உண்டு. நூலகத்துக்கும் அது பயன்படுத்தப்பட்ட பிறகு அவர் ஒவ்வொரு முறையும் நூலகத்துக்கு இந்த ஆவணங்கள் தரார். செல்வராஜாவுடைய உறவு வந்து கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் தனிப்பட்ட முறையில். எகைன் நான் உங்களுக்கு சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னால் அவர் மிக ஆரம்பத்தில் நாங்கள் மடலாள் குழு இருந்த காலத்திலேயே அவர் வந்து அதுல இணைகிறார். அதுக்கு ஒரு கட்டத்துல தம்பி இந்த எனக்கு நிறைய வேலை கிடக்கு, ஒரு நாளைக்கு 10 மெயில் போடுவீங்க, இதுக்கு பார்க்க முடியாதுன்னு சொல்லித்தான் அவர் அந்த மடலாள் குழுவிலிருந்தே விலகி இருந்தவர். அதுக்கு பிறகும் அவர் வந்து நூலகவியல் சார்ந்து நாங்கள் அவருடைய அறிவுரைகளையும் கருத்துக்களையும் எடுத்துத்தான் நாங்கள் வாலண்டியர்ஸா நாங்கள் ரன் பண்ணிக்கின்ற காலத்துல செய்தாங்க. அவரோட வந்து ஒரு கிட்டத்தட்ட அடிக்கடி தொடர்பு கொண்டு அதுக்குரிய சந்தேகங்கள் கேட்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லாம ஒரு சிறிய காலம் இருந்தது 2-3 ஆண்டுகள். அந்த இப்ப ஸ்ரீகாந்த் லட்சுமி மிஸ் வந்து மிகவும் வலுவாக நேரடியாக அலுவலகத்துக்கு வந்து இருந்து செயல்பட்டு இருந்த காலத்துல வந்து அது சாத்தியப்படலை. ஏனென்றா அவர் ஒரு பெரிய நூலகர், இவரும் ஒரு நூலகர்.
அவ வந்து எப்படி சொல்ல இவர் இப்படி சொல்ல சின்ன 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 சிக்கல் வரைக்கும் எங்களுக்கு கொஞ்சம் தடுமாட்டமா இருந்தது. ஸ்டாஃப் பேஸா மாறிட்டது. அப்ப அந்த ஒரு சின்ன காலம் அவருடைய தொடர்புகள் வந்து குறைவாயிருந்தது. அவவும் பிற காலமாயிட்டா. அவவும் ஒரு மிக முக்கியமான பங்களிப்பு செய்தவன். அதை நான் பதிவு செய்யணும். அதை தாண்டி நூலகர் செல்வராஜா எல்லா காலத்திலையும் நூலகத்தோடு இருக்கிறார். அவர் அட்வைசரி போர்ட்ல போட்டு வச்சு இருந்தவர். அதுவும் ஒரு போர்ட். அதை வந்து பிறகு அது நிறைய அட்வைசரி போர்ட்ல அது கிட்டத்தட்ட 40-50 போட்டு பிறகு ஆக்கள் நிறைய பங்களிக்காம விடுபட்டு போனதால அந்த அட்வைசரி போர்டு விஷயம் நீர்த்து போயிட்டு நினைக்கிறேன். உண்மையில அதை இடைக்காலத்திலேயே அதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஒரு வலுவான ஒரு விஷயமா காட்டியிருக்க வேணும். நீங்க வெளிப்பார்வைக்கு அது வலுவான விஷயம் என்று தெரியலையே ஒழிய அவர் இப்பயும் ஒரு கிழமையில 4 மணி நேரம் நூலகம் ஸ்டாஃபுக்கு வந்து டிஜிட்டல் லைப்ரரி ஸ்டாஃபுக்கு இருந்து வச்சு உபயோகப்படுத்தணும்னு இருக்கேன். இப்ப இந்த வாரமா தான் போக போறார். போய் பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு போய் அவர் எப்பயுமே ஃபுல் மென்டர்ஷிப் பண்ண குறிப்பா நீங்கள் வழங்கல அல்லது இப்ப என்னடா நீங்கள் கவர்னன்ஸ் போர்டு வச்சுக்கிறீங்க. ஏன்னாப்ப அவர் அந்த கவர்னன்ஸ் போர்ட்ல கூட இல்ல அல்லது அவர் ஒரு டிரெக்டரா இல்ல. அதைத்தான் நான் கேட்கிறேன். அவருக்கு எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் அவர் என்னென்றால் அவர் நேற்று கூட இதை குறைப்பட்டிருக்கிறார். ஒரு தமிழ் தேசியவாதிட்ட உரையாடுகின்ற பொழுது ஒரு மிக முக்கியமான தமிழ் தேசியவாதை அது உங்களுக்கு தெரிஞ்சிருப்பார். உரையாடுகின்ற பொழுது அவர் தன்னுடைய மன கஷ்டத்தை சொல்லி இருக்கிறாரு. இங்கதான் நான் என்ன பாக்குறேன் என்றால் நூலகம் ஒரு திட்டமிட்டு ஒரு தடையை கொண்டு வருதா என்று நிச்சயமாக இல்லை. அவர் ஒரு கவர்னராவோ நீங்க சொன்ன பிறகு சில அந்த அட்வைசரி போர்டுன்ற விஷயம் அது அவர் 3வது நாள் முதல் ஆரம்பத்தில் இருந்து 2010 நாங்கள் கூடைக்குள்ளேயே அவர் இருந்தவர். சில வேளை அட்வைசரி போட்டு நிறைய பங்களிக்கக்கூடிய ஆக்கள் கூட அதாக்களை போட்டு கூட வந்து இப்ப அவர் மட்டுமில்ல. உடனே நீங்களே ஒத்துக்கொண்டிருக்கிறீர்கள். அவர் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தொடர்ச்சியாக தன்னுடைய நான் சொல்ல பிரச்சனை நீங்கள் சொன்ன விஷயம் இதுதான். அதாவது அவரை இருக்கிற அந்த பங்களிப்பு ஊடாக வர அந்த கவர்னன்ஸ் என்ற செட்டப்புக்குள்ள வர விரும்ப இல்லை. அதுக்குரிய வாய்ப்புகளும் வர இல்லை. நாங்கள் அவர் ஒரு நூலகர். அவர்கிட்ட இருந்து நாங்கள் நூலியல் சார்ந்த விடயங்களை வழிபாடு பெற்றுக் கொள்வோம். டிஜிட்டல் லைப்ரரி சார்ந்த விஷயங்களை செய்வோம். மட்டும் மட்டும் இல்ல. இன்னும் 3-2 நண்பர்கள் முன்னொரு ஆவணத்தை ஒரு ஸ்காலராக தான் கைட் பண்றார். உண்மையா நீங்க சொல்லிக்கல அவரும் ஒரு மிக முக்கியமான பங்கு செய்திருக்கிறார். அப்படியானாலும் வந்து சில பேர் இதுக்கு இதண்டிடம் வேற 1-2 பேர் கிரே போட்டு போய் அதுக்கும் வெளியால போயிட்டோம். அவை இதே பிரச்சனை அனுமதி பங்களிப்பு இல்லாதால இருக்கலாம். இதை இருக்கா என்ன செய்யலாம்? இந்த அட்வைசரி போர்ட்டை திருப்பி ரினியூ பண்றதை பற்றியோ அதுக்குரிய ஒரு ரெகக்னிஷன் கொடுக்க பற்றியோ யோசிப்போம். ஏனால் நீங்க சொல்ற சரியா உண்மையிலேயே அவருக்கு அந்த அவர் நூலகவியலாளர் என்ற அந்த பெயர் அல்லது அந்த பட்டத்தை திருப்பவும் சொல்றேன்னா நூலகம் ஃபவுண்டேஷன் ஒரு லைப்ரரி ஃபவுண்டேஷன் இல்லையா? அது ஒரு அவர் உங்களோட பணியாற்றார். உங்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டிய அவசியம் இதை நான் சொல்ல தேவையில்லை. நான் அவருடைய உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு சொல்லக்கூடாது. பட் அவருடைய சில புத்தகங்கள் வெளியீடுகள் அது கூட நான் பங்களிச்சிருக்கிறேன். அவருக்கே தெரியாது நினைக்கிறேன் சில புத்தகங்கள். ஒரு தனி மனிதனாக 25,000 நூல்களை தொகுக்கிறதுன்றது வந்து அவ்வளவு லேசான காரியம். வாழ்நாள் உழைப்பு அது. அப்ப அதை இந்த சமூகம் ரெக்கக்னைஸ் பண்ணணும். அவரை ரெக்கக்னைஸ் பண்றதுக்கான சரியான இடம் யாழ் பல்கலைக்கழகம், யாழ் நூலகம், உங்களோட நூலகம் ஃபவுண்டேஷன். அதுக்குரிய பொறுமுறைகள், அதுக்குரிய மாற்று ஏற்பாடுகள் அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன சொன்ன அதே படியும் தான். எங்களுக்கு ட்ரஸ்ட் செட்டப் எல்லாம் இருந்தா இது இந்த அணுகுமுறையே வேறு மாதிரி இருக்கும். நாங்கள் அதுக்குரிய என்ன வழிவகைகள் என்றது கட்டாயமாக ஆராயும். இரண்டால் நீங்கள் அவர் அண்மையிலும் குறிப்பிட்டு அவர் மட்டுமல்ல, அவர் அப்படி ஒன்று இல்லாட்டும் கூட அவர் பங்களிப்பார். சில கூட அப்படி ஒன்று இருந்தால் வேற ஆக்களும் பங்களிக்க கூடுமல்லோ, நாங்கள் அப்படி யோசிப்போம். ஏனல்ல அவர் வந்து எதையும் எதிர்பார்த்து பங்களித்து வரல. அவரை 108 செய்ய சொல்லி சமூகம் அகட்டது அவரா செய்தார். சமூகம் அதை இன்னும் ரெக்வெஸ்ட் பண்ண இல்ல. என்னட்ட எல்லா தொகுதியிலும் இருக்கு. அதனாலதான் நான் இதை அழுத்தம் திருத்தமாக சொல்றேன் என்றால் அந்த ரெகக்னைசேஷனை வழங்கணும். அவர் இருக்கிற காலத்திலேயே என்ன செய்வோம்ன்றத அடுத்தது கடினமாக கேட்கிறதா கேட்கலானது எதுக்கு நான் இவ்வளவு நீண்ட ஒரு இடத்துல தந்திருக்கிறேன். ஒரு நெகட்டிவ் லைட்ல இருந்தாலும் அதை கேட்கிறேன் நான். இப்ப உங்களுடைய நல்ல பாசிட்டிவா போயிட்டு ஆக நெகட்டிவா விடுங்க. நல்ல ஒரு விளையாடல் என்ன இப்ப சில விடயங்களுக்கு நான் உங்களுக்கு தெளிவா சொல்லிட்டேன். பாதல் நான் நல்ல பாசிட்டிவா வந்துட்டேன். திருப்பி நெகட்டிவா இல்ல ஏன் கேட்கிறேன், நீங்கள் நூலகத்துல பங்க வடிவா சொல்லியிருக்கிறீர்கள். நூலகம் பிளவுற என்ற விஷயங்களையும் சொல்லியிருக்கிறீர்கள். நாங்களும் சில பிள்ளைகள் தவிர்க்க முடியாது என்றதையும் இப்படி இயங்குறவன்னு சொல்லி இருக்கிறோம். நாங்கள் இதுல இருந்து இன்னும் எதிர்பார்க்கிறோம்னு சொன்னால் இன்னும் 4 பேர் பங்களியுங்கோ, இன்னும் திருத்துவம், இன்னும் ஒரு சமூகமா சேர்ந்து இது அறிவு செயல்பாடு
எல்லா இடங்கள்ல இருந்து வெவ்வேறு அரசியல் கருத்துள்ள வெவ்வேறு சமூகத்தில இருந்து வெவ்வேறு சமூக பொருளாதார அடிப்படையான ஆட்கள் எல்லாம் பங்களிச்சிருக்கிறோம். இன்னும் சேர்ந்து இதை செய்வோம், பிள்ளைகளை களைவோம். என்ன செய்வோம்? தவறு அதை ஒரு சொன்னால் ஒரு தவறுகளை ஜனநாயக கட்டமைப்பாக கட்டமைப்பு, மாற்றுவது. அதில் தவறுகளை அதை நீங்கள் நண்பர்கள் என்று அதான் நண்பர்கள் என்று சொல்லி அதை சகித்துக் கொள்ளாமல் தவறுகளையும் சுட்டிக்காட்டி நிச்சயமா, நிச்சயமா. நல்ல விஷயங்களையும் கண்டி என்றபடியே பாசிட்டிவா முடிப்போம். ஒரு ஜனநாயக கட்டமைப்பாக தொடர்ச்சியாக ஒரு 4 பேரோ 10 பேருடைய கையில இது இல்லாமல் ஒரு ரொட்டேஷனுக்கு அது வரணும். ஏன்னா எங்கள்கிட்ட இருக்கிற பிற்போக்குத்தனமான இந்த கட்சிகள் போல இந்த நூலகத்தினுடைய நிர்வாக கட்டமைப்பு அமையக்கூடாது. என்றபடியால் இந்த செய்தியில வந்து பங்களிப்புகளூடாக அதுக்கு வருவதற்கான எல்லா வாய்ப்புகளும் உண்டு என்பதையும் பதிவு செய்து கொண்டு, இரண்டாவது, நூலகத்துல பங்களிக்கிற ஆட்கள் அரசியல் இல்லாமல் மனிதர்கள் இல்லை, எல்லாருக்கும் அரசியல் நிலைப்பாடுகள் உண்டு. அந்த நிலைப்பாடுகளை நாங்கள் நூலகத்தின் செயற்பாடுகள்ல பாதிக்காமத்தான் பார்த்துக் கொள்றோம் முடிஞ்ச அளவுக்கு. என்றபடியால் யாராவது தங்கள் சார்ந்த விடயங்கள் எதுவும் இல்லை என்று தோணினா தயவு செய்து தொடர்பு கொள்ளுங்க. நூலக போர்ட் மெம்பர்ஸ் தொடர்பு கொள்ள முடியல, நேரடியாக ஸ்டாஃப் மெம்பர்ஸுக்கே போடலாம். அறிவிங்க, புத்தகத்தை அனுப்புங்க, அனுப்பிட்டு இந்த புத்தகம் வந்துட்டு கிடைச்சிட்டுதான்ற சொல்லுங்க. எப்ப இந்த புத்தகம் இணையத்துல போடுவீங்க என்று ஒரு பதில தர சொல்லி கேளுங்கோ, அதில் தருவினம். எங்கேயாவது தவற விடப்பட்டால் நீங்கள் ஒரு ஆளுக்கு அதை சொல்லலாம். அந்த உதவியை நாங்கள் தரலாம். மனிதன் ஒரு அரசியல் விலங்கு, அவர்களுக்கு வெவ்வேறு அரசியல் கருத்துக்கள் இருப்பதில் இந்த முரண்பாடும் கிடையாது. ஆனால் இது ஒரு அரசியல் ஒரு பன்மைத்துவமானது என்றதையும் எல்லாரும் புரிஞ்சு கொண்டு அரசியல் கருத்துக்களை வலியுறுத்துக்கிறதுக்கோ தணிக்கை செய்யறதுக்கோ நூலகத்தை எக்காலத்திலையும் பயன்படுத்த மாட்டோம், பயன்படுத்த அனுமதியும் இல்லை என்றதையும் சொல்லுவோம். நூலகம் தொடர்பில் வழியான இந்த இறுதி நேர்காணலில், கோபிநாத்தினுடைய நேர்காணலில் பல்வேறு கேள்விகளுக்கு அவர் விடையளிக்க முடியாத நிலை ஒன்றிருக்கிறார். பல்வேறு பிரச்சனைகள் சசிவன் தொடர்பில் தான் எழுப்பப்பட்டிருக்கு. அந்த வகையில சசிவன் கணேசானந்தன் இந்த நூலகம் தொடர்பான கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்கு நேரடியாக எங்களோடு இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு பதிலை அளிக்கிறது ஆரோக்கியமாக இருக்கும் நினைக்கிறேன். அந்த கேள்விகள்ல குறிப்பாக கச்சுரா மீதான விமர்சனங்களாக இருக்கட்டும், என் மீதான விமர்சனங்களாக இருக்கட்டும், அது எல்லாத்துக்கும் அப்பால் இந்த தமிழ் தேசியம் தொடர்பில் அவர் சொல்கின்ற இந்த உரையாடல்கள், அதாவது குறிப்பான சொல்லாடல்கள், ஒட்டுக்குழுவோ ஒட்டுணிக்குழுவோ ஒத்தோடிகள் போன்ற வார்த்தை பிரயோகங்கள், அவர் தமிழ் தேசிய அரசியல்ல எந்த பரப்பில் அவர் தன்னுடைய கால்களை பதித்திருக்கின்றார் போன்ற விடயங்கள். தமிழ் தேசியத்தின் ஒரு பக்கத்து தீவிர தமிழ் தேசியம் பேசுபவர்கள் இவர் இரட்டை முகத்தோடு செயற்படுவதாக குற்றஞ்சாட்டுகின்றனர். உண்மையிலேயே தமிழ் தேசியத்துக்கு எதிராக அல்லது அதுக்கு முரணாக நடந்து கொள்வதாக குற்றஞ்சாட்டுகின்றனர். மறுபுறத்திலே சசிவன் தமிழ் தேசியத்துக்காக தான் நிற்பதாக ஏணியவர்களை, மாற்று கருத்துடையவர்களை இந்த ஒட்டுண்ணி குழுக்கள், ஒட்டுக்குழுக்கள், ஒவ்வாத குழுக்கள் என்றெல்லாம் எழுந்தமானமான குற்றச்சாட்டுகளை வைக்கிறார். அந்த வகையில் அதோட இந்த நூலகத்தின் செயல்பாடுகள் கட்டமைப்புகள் தொடர்பில் மேலும் கூடுதலான விளக்கங்களை பலரும் எதிர்பார்க்கின்றனர். இந்த இலங்கை அரசாங்கம் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் உட்பட்டுத்தான் இந்த நூலகம் இயங்க வேண்டும், அதனுடைய பதிவுகள் இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. சசிவன் அவர்கள் தமிழ் தேசியத்தை மிகவும் அழுத்தமாக தான் கொண்டு செல்வதாக தன்னை கட்டமைத்திருக்கின்றார் இந்த கிளப் ஹவுஸ் உரையாடல்களில். அந்த வகையில் அவர்கள் கேட்கின்றது என்னென்றால், விடுதலை புலிகள் சார்ந்த அல்லது தமிழ் தேசியம் சார்ந்த அனைத்து நூல்களையும் பதிவுகளையும் நீங்கள் ஆவணப்படுத்தி இருக்கிறீர்களா, அந்த ஆவணங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்ற கேள்விகள் இருக்கு. இதுல சில கேள்விகளுக்கு கோபிநாத் பதில் அளித்திருக்கின்றனர், ஆனால் இன்னும் பதில் இல்லாத பல கேள்விகளும் இருக்கின்றன. அந்த வகையில சசிவன் அவர்கள் எங்களிடமுள்ள கேள்விகளுக்கு பதிலளிப்பார் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை வணக்கம்.